Dead people receive more flowers than living ones because regret is stronger than gratitude. This quote is from one of the most popular books that I have come across in recent times, The Diary of a Young Girl. In my last video, I talked about how one's habit can turn into one's lifestyle, and this book stands as an evidence for that thought. Before getting into the video, I'd like to share some of the interesting quotes from this book. If you feel hopeless, if you feel like standing at the edge of the life, if you feel like not at all experiencing good days, the book says this is not the end of the life. This is not even the beginning of the end. Perhaps it may be the end of the beginning. It also says, what a wonderful thought it is that some of the best days of our lives have not even happened yet. And as a writer, this quote has touched me directly. Paper is more patient than people. I was really so curious to know about the author of the book, and I came to know that it is a 14-year-old teen girl who is the author of this book. She is Annie Frank. சரி, இது எப்படி ஒருத்தவங்களுடைய ஹேபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். And here is where the actual story starts. ஆனி ஃப்ராங்க் அவங்களுடைய குடும்பத்தோட ஜெர்மனில ஒரு காமன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் தான் ஹிட்லர் அவங்களுடைய கொடுமையான ஆட்சியை பண்ணிட்டு இருந்த காலமும் கூட. எங்க என்னுடைய ஃபேமிலியையும் ஹிட்லருடைய பீப்புள் அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து they have shifted to நெதர்லாண்ட். அங்க இவங்களோட 13th பர்த்டேக்கு இவங்க அப்பா இவங்களுக்கு ஒரு பர்சனல் டைரி பிரசன்ட் பண்றாங்க. அன்னையில இருந்து அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்களை ஜேர்னல் ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டா ரொம்ப எதர்ச்சையா ஆனி ஃப்ராங்க் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜெர்மனிய கேப்சர் பண்ண நாசி பீப்புள் நெதர்லாண்டையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்போ சீக்ரெட் அனெக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பில்டிங்ல ஒரு 3rd ஃப்ளோர்ல ஒரு ரூம் ஆஃப் சீரிஸ்குள்ள ஆனி ஃப்ராங்கோட ஃபேமிலியை சேர்த்து இன்னும் 8 மெம்பர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஒளிந்து கொண்டு இருந்தாங்க. அந்த ரூமோட என்ட்ரன்ஸை கூட ஒரு மூவபிள் புக் ஷெல்ஃபால க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ தட் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ரூம் மாதிரி தெரியாது, ஒரு புக் ஷெல்ஃப் அப்படின்னு தெரியும் அப்படின்றதுக்காக. I just wanted you to imagine how constrained and how devastating the situation would be. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஜேர்னல் ரைட்டிங் அப்படின்னு சாதாரணமாக ஆரம்பிச்ச அந்த ஹேபிட்டை அவ்வளோ ஒரு கன்ஸ்ட்ரைண்டான சுச்சுவேஷன்ல கூட ஷி வாஸ் நாட் ஏபிள் டு குவிட். அவங்களுக்குள்ள நடந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அவங்கள சுற்றி நடந்த ஹாலோகாஸ்ட் அட்டாக்கா இருக்கட்டும், ஒன்று விடாம எல்லாவற்றையும் அவங்க அந்த டைரியை ரிசீவ் பண்ண நாள்ல இருந்து எழுதிட்டே வந்திருக்கிறாங்க. August 1, 1944 was her last entry in the diary. She has written, I don't want to have lived in vain like most people. I want to be useful, even those to whom I have never met. I want to go on living even after my death. நான் இறந்தாலும் ரொம்ப நாள் நிறைய பேர் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. And her desire has come true because of her diary. 1945ல இவங்களுடைய பர்சனல் டைரியை அவங்களோட அப்பா எல்லாருக்கும் தெரியற விதமா பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கு தான் The Diary of the Young Girl. And interestingly, இன்றைக்கு அது 70க்கும் அதிகமான லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட்டும் பண்ணப்பட்டிருக்கு. How interesting isn't it? ஜேர்னல் ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஹேபிட் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு படைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கு இல்லையா? If she can keep up her habit amidst all the distracting environment, what is stopping you and I to follow a habit? A bitter day is very powerful.